Vanakkam Makkalae, welcome back to NINI-NetruIndruNalai. இன்னைக்கு நம்ம வீடியோல Babycorn Manchurian எப்படி பண்ணலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். நான் எப்படி பண்ணேங்கறத பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கனா மறக்காம subscribe பண்ணுங்க. இந்த yummy-ஆன Indochinese dish பண்றதுக்கு ரொம்ப ஈஸி. இது நீங்க side dish-ஆவும் சாப்பிடலாம் இல்லனா ஸ்டார்ட்டராவும் சாப்பிடலாம். pulav, fried rice, chapati, பூரி கூடலாம் ரொம்ப நல்லா இருக்கும். கிரேவிக்கு முன்னாடி நம்ம ஒரு Babycorn 65 பொரிச்சு எடுக்க போறோம். அதையுமே நீங்க ஸ்டார்ட்டரா சர்வ் பண்ணலாம். பண்றது ரொம்ப ஈஸி. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஒரு 1/4 கிலோ அதாவது 7 Babycorn நான் இன்னைக்கு எடுத்துர்க்கேன். Babycorn நல்லா தோலை உரிச்சிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு அது நீளமா கட் பண்ணி வெச்சுக்கலாம். அதாவது ஒரு 1.5 இன்ச் நீளத்துக்கு நான் கட் பண்ணி வெச்சிருக்கேன். இது கூடவே நமக்கு வெங்காயம், கேப்சிகம், பூண்டு, அதுக்கு அப்புறம் பச்சை மிளகாய் தேவை. முதல் ஸ்டெப்பா நம்ம இந்த Babycornலாம் வேக வச்சு எடுத்துக்க போறோம். அதுக்கு ஒரு கடாயில தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா பொலபொலன்னு கொதிக்கும்போது நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த Babycornலாம் சேர்த்துட்டு அப்படியே கொஞ்சமா சாஃப்ட் ஆற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட blanching மாதிரி தான். கொஞ்சம் சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு Babycorn மட்டும் தனியா எடுத்து ஒரு பாத்திரத்துல போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்க blanch பண்ணி எடுத்து ஃப்ரை பண்ணும்போது Babycorn ராவா இருக்காது, நல்லாவே உங்களுக்கு குக் ஆயிருக்கும். ஒன்னு எடுத்து கையில நசுக்கி பாருங்க, உங்களுக்கு அப்பவே தெரிஞ்சிடும். தண்ணி எல்லாம் ட்ரைன் பண்ணிட்டு Babycorn மட்டும் நான் தனியா ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அந்த Babycorn கூட நம்ம சில பொடிகள்லாம் சேர்க்க போறோம். குக்கான Babycornக்கும் raw Babycornக்கும் உங்களுக்கு நல்ல கலர் டிஃபரன்ஸ் தெரியும். raw Babycorn ஒரு மாதிரி white tinge-ல இருக்கும். குக்கானது பாத்தீங்கன்னா லைட் yellow-வா இருக்கும். இப்போ இந்த Babycorn கூட நான் 3 டேபிள்ஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மைதா சாப்பிட விருப்பம் இல்லனா நீங்க கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கிறிஸ்பினஸ்க்காக ஒரு 2 டேபிள்ஸ்பூன் corn flour சேர்த்துக்கலாம். மாவுல பாத்தீங்கன்னா இந்த 2 மாவு தான் நம்ம சேர்த்துக்க போறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா பொடிச்ச மிளகு பொடி சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷா பொடிச்ச மிளகு பொடிக்கு ஃப்ளேவரே தனிதாங்க. நீங்க ஸ்டோர் பண்ணி வெச்சீங்கனா நாளடைவுல அதோட காரமும் கம்மியாயிடும், ஃப்ரெஷ்னஸ் வாசனையுமே கம்மியாயிடும். முடிஞ்ச அளவுக்கு பெப்பர்லாம் கொஞ்சமா அரைச்சு வெச்சுக்கோங்க. இல்லனா அப்பப்போ ஃப்ரெஷ்ஷா அந்த கிரைண்டிங் மில்ல நீங்க கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நமக்கு இந்த 65 கலருக்காக நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சிவப்பு காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். ஹோட்டல்ல கடைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கலர் பொடி சேர்ப்பாங்க, பட் நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். சோ அந்த கலர் கொஞ்சம் கொண்டு வரதுக்காக தான் இந்த காஷ்மீரி மிளகாய் பொடி. எல்லாத்தையுமே நல்லா mix பண்ணிக்கோங்க. அந்த Babycornலயே நமக்கு கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும். சோ முடிஞ்ச அளவுக்கு அந்த ஈரத்தன்மையிலேயே நம்ம mix பண்ணிக்கலாம். தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி தெளிச்சிட்டு நீங்க mix பண்ணிக்கோங்க. இந்த மாவுல Babycornல நல்லா பெசர்ன மாதிரி இருக்கணும். இந்த ட்ரையா இருக்கிற Babycorn நீங்க பொரிச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியான 65 கிடைக்கும். எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடான எண்ணெயில ஒவ்வொண்ணா அப்படியே உதிர்த்து விட்டு நீங்க பொரிச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கரகரன்னு Babycorn 65 கிடைக்கும். அப்படியே மொத்தையா போடாம ஒவ்வொண்ணா உதிர்த்து விட்டு போடிங்கனா போதும். நமக்கு டக்குன்னு பொரிஞ்சிடும். நம்ம ஏற்கனவே Babycorn குக் பண்ணி இருக்கிறதுனால ரொம்ப நேரம் இது வேகணும்னு அவசியம் இல்லங்க. நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சு இத குக் பண்ணிக்கலாம். நல்ல கோல்டன் கலரா வந்தோனே எண்ணெயை வடிச்சிட்டு எண்ணெயில இருந்து இது தனியா வெளிய எடுத்து வச்சிடுங்க. இதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற எல்லா Babycornயுமே நம்ம பொரிச்சு எடுத்துக்க போறோம். நீங்க தண்ணியா மாவு கலந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிக்கியா தான் வரும். உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியா வேணும்னா மாவு நல்ல பெசர்ன மாதிரி தான் இருக்கணும். நீங்க நல்ல Babycorn நீளத்துக்கே கட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு பார்ட்டி ஸ்நாக்கா சர்வ் பண்ணலாம். Babycorn 65 ஃபிங்கர்ஸ் பார்க்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். தொட்டு சாப்பிடுறதுக்கு மேயோ இல்லனா டொமேட்டோ கெச்சப் இருந்தா போதும். பட் நம்ம இன்னைக்கு மஞ்சூரியன் பண்ண போறதுனால இத ஃப்ரை பண்ணி ஒரு கிரேவில போட்டு எடுக்க போறோம். எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கிரேவிக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். கிரேவி பண்றதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடியா நறுக்குன பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு அப்படியே லைட்டா கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. பூண்டு கூடவே நான் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாயை நல்லா ரவுண்டா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். பச்சை மிளகாயும் பூண்டோட சேர்ந்து இந்த எண்ணெயில நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கியூப்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை பொடியா நறுக்க வேண்டாங்க. பெரிய கியூப்ஸா இருந்தா நமக்கு சாப்பிறதுக்கு நல்லா இருக்கும். வெங்காயம் ஓவர் குக் ஆக கூடாது, கிரன்ச்சியா தான் இருக்கணும். சும்மா வெங்காயத்தை அப்படியே ஒரு 2 டாஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா போதும். இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சமா கலர் மாறினதுக்கு அப்புறமா ஒரு குடமிளகாயை கியூப்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். அகைன் கேப்சிகமும் ஓவர் குக் ஆகாம கிரன்ச்சியா தான் இருக்கணும். லைட்டா அப்படியே வதக்கி விட்டுறலாம். இப்போ இந்த காய்க்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சாஸ்லாம் சேர்க்க போறோம். அந்த சாஸ்லயே ஏற்கனவே கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால உப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. உப்பு தேவைப்பட்டா நீங்க கடைசியா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயிலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம். சக்கரை இந்த எண்ணெயில சேர்க்கும்போது சக்கரை நமக்கு நல்ல கேரமலைஸ் ஆகி சூப்பரா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்ததா நம்ம சாஸஸ்லாம் சேர்த்துக்கலாம். முதல்ல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன்.
இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நல்லா காரசாரமாக வேணும்னா நீங்கள் க்ரீன் சில்லி சாஸை அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாஸை அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. சாஸ்லேயே புளிப்புத்தன்மை இருக்கிறதுனால நான் தனியாக வினிகர் சேர்க்கலை. அடுத்ததாக இந்த சாஸ் கூடவே நம்ம ஒரு ஸ்லரி சேர்த்துக்க போகிறோம். ஸ்லரினா பெருசாக ஒன்றும் இல்லைங்க. நம்ம அந்த பேபிகார்னை பொரிச்சோம் இல்லையா, அதோட மிச்சம் மாவு இருக்குல்ல, அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இன்னும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சாஸ், கேப்சிகம், அதுக்கப்புறம் வெங்காயத்தை கூட நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம கார்ன்ஃப்ளவர் மைதா சேர்த்துருக்கிறதுனால இது டக்குன்னு நம்மளுக்கு திக்காகிடும். அதனால் ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிவிட்டு இன்னும் ஒரு கப் தண்ணி சேர்த்துருங்க. உங்களுக்கு திக்காகிற மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சு உங்களுக்கு ஷைனியாக வந்துடுச்சுன்னா உங்களுக்கு இந்த மாவு குக் ஆகிடுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஷைனியாக வந்ததுக்கு அப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற பேபிகார்னை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் இன்னும் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கிறேன். இந்த மாவு சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. ஒரு 2 மினிட்ஸ் எடுத்தாலே உங்களுக்கு நல்லா திக்காக பலப்பலன்னு ஆகிடும். அந்த மாதிரி நல்லா பலப்பலன்னு ஆனதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி ஃபுல்லாக தாராளமாக நீங்கள் பொடிப்பொடியாக நறுக்கின வெங்காயத்தாள் சேர்த்துக்கோங்க. அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் தான் நம்மளோட மஞ்சூரியனுக்கு இண்டோசைனீஸ் ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பொரிச்சு வச்ச அந்த பேபிகார்ன்லாம் சேர்த்துக்கலாம். பொரிச்ச பேபிகார்ன் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இது ரொம்ப நேரம் கொதிச்சதுன்னா உங்களுக்கு ரொம்ப திக்காகிடும். பேபிகார்ன் க்ரன்ச்சியாக இருக்கணும்னா நீங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. பேபிகார்ன் சேர்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு டாஸ் பண்ணால் போதும். ஃபைனல் சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டாக நான் ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் சேர்க்குறேன். தேன் சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு டோட்டல் மஞ்சூரியனோட டேஸ்ட்டே மாறி போயிடும். அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் தேனை சேர்த்துக்கோங்க. தேன் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டா நம்மளோட பேபிகார்ன் மஞ்சூரியன் ரெடி. ஆற உங்களுக்கு இது திக்காகிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சூடாக சர்வ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கும். நான் இதை பிளெயினான ஒரு வெஜிடபிள் புலாவோட சர்வ் பண்ணேன். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.